என்னை தேடி வந்தார், என்னை தெரிந்து கொண்டார். நாம் இந்த தேவனுடைய வார்த்தையிலே இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது ஒரு போதனையாக சொல்லிக்கொண்டு வருகிறேன். இன்றும் அதே இதை சங்கீதம் 112 நாம் தியானிக்க போகிறோம். இந்த 112ஆம் சங்கீதம் நமக்கு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி. அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்னுங்கன்னா, இப்போ நான் பிரிண்டிங் லைனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அப்படின்னு வேலைகள் சில ஜாப் பிரிண்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு அதனுடைய வேலைகளெல்லாம் செஞ்சு முடிப்போம். ஆனால் அதனுடைய ஒரிஜினல் அவுட்புட்னு அதுக்கு இன்னொரு ப்ரொஃபைல் பண்ணியிருப்பாங்க. அது அந்த அந்த ப்ரொஃபைலை அப்ளை பண்ணும் பொழுது மட்டும்தான் அது சரியான விதத்தில் எப்படி இருக்குதோ, எப்படி சங்கீதம் 112 எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உன் வீட்டிலே தங்கும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பலத்திருப்பாய் உன் சன்னதி, இப்படிலாம் சொல்ல. அதே போலவே அந்த பிரிண்ட் அவுட் சரியாக வரணும்னா அந்த ப்ரொஃபைலை அப்ளை பண்ணும்போது அது சரியாக வந்து கரெக்டாக 100% அது வந்து கிடைக்கும். அதே போல் தான் சிலவங்க இந்த மூவி ஷார்ட்டு இதிலலாம் முதல்ல மேக்கப் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பரட்ட தலை மாதிரிலாம் இருந்து போக மாட்டாங்க. நம்ம முதல்ல அது க்ளீனாக பண்ணி வாங்கி அதை ஒரு ஷார்ட் பண்ணுவாங்க. அதாவது நான் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருப்பேன் அப்படிங்கிறது இந்த அதை சொல்லுவாங்க, அந்த ப்ரொஃபைல் பிக்சர் எடுப்பாங்க. அதே போல் தான் ஏரோப்ளேன் ஏறுறது இந்த மாதிரி ஒரு டேக்கப் பண்ணும்போதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபைல் பிக்சர். அந்த பிக்சர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அலைனில் போகணும், இந்த அலைனில் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு மேலே போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு 100 அடி கீழே வரும்போது அவங்களுக்கு சில நேரம் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ரொஃபைலில் சரியாக செய்யும் பொழுது, அதே போல தான் தேவனுடைய வார்த்தையில் 112ஆம் சங்கீதத்தை நாம் சரியாக நாம் கரெக்டாக வைக்கும்போது, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சன்னதி பலத்திற்கும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் வீட்டிலே ஐஸ்வர்யங்கள் தங்கும் என்று அந்த ப்ரொஃபைலை சரியாக பார்க்கும்போது, அதற்கு நேராக நம்ம அலைன் வைக்கும்போது அது 100% அது சரியாக வந்து சேரும். ஆனால் நிறைய இடத்துல நம்ம அப்படி பார்க்குறோம். ஆனால் அது இப்போ நமக்குடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்போ அப்படி பார்த்தா தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஆனால் நம்ம அந்த படத்தை பார்க்க விட சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கே, எப்படி நான் என்ன செய்ய முடியும், என்னால் முடியாது. இப்போ நீங்கள் அப்படி யோசித்தீங்க, நீங்கள் அந்த படத்தை பார்க்குறீங்க. ஆனால் 112ஆம் சங்கீதம் எப்படி சொல்லுகிறது? நான் செழித்திருப்பேன், என் வம்சம் செழித்திருக்கும், அதே போல் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் வீட்டிலே ஐஸ்வர்யங்கள் தங்கும் என்று சொல்லியிருக்கு. அந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தான் அது அந்த சரியான ப்ரொஃபைலுக்குள்ளே போகும்பொழுது தான் அது உங்களுக்கு வந்து சேரும். சில கதைகள் நாம் பார்க்கலாம் பைபிளில். யோசுவா எரிகோ பட்டணத்தில் பிடிக்க போகும்போது அவன் போகிறதுக்கு நிற்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருப்பார்? எப்பா நீ போ, அங்கே எப்படியோ அங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், என்ன செய்ய, வெற்றி தோல்வி வரலாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போ, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு அப்படியே சொன்னார். அப்படி அவன் போயிருந்தான்னா போகும்போதே தோல்வியில் தான் இருந்திருப்பான். அப்படி அவன் போகவில்லை. கர்த்தர் சொல்லார், இந்த இடத்தை நான் உனக்கு தந்திருட்டேன் என்று அவர் ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் அந்த வார்த்தையை அவன் சொன்ன நிமிஷமே அவன் இருதயத்தில் அவன் பலன் கொண்டு அவன் சொன்னது போல் அவன் அந்த படத்தை அவன் பார்த்து விட்டான். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு தருவேன். அவர் சொன்னார், அந்த மாதிரி நான் தந்து விட்டேன், நீ அந்த படத்தை பார் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் அவன் பார்த்து அவன் அந்த இடத்தை அவன் பிடித்து கொண்டான். அதே போல் இன்னொரு பைபிளில் இன்னொரு விஷயங்கள், தாவீதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவனும் ஆடுமைக்கு சிறுவனாக இருந்த பொழுது ஒரு நேரம் கோலியாத் பெரிய ராட்சசன் வந்து நிற்கிறான். அவன் வந்து நின்றுட்டு பெரிய போர் நொடுக்கில் நிற்கிறான். ஆனால் அவங்க அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அனுப்பும்போது பெரிய ராட்சகன் நின்று பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், இவன் பெலிஸ்தேர், இவன் இஸ்ரேல் மக்கள் தேவனை தவறான பேசுவதும் இஸ்ரேல் மக்களை தவறாக துஷ்டிப்பதும் இவன் எம்மாத்திரம் என்று அவன் சொல்லும் பொழுது அவனுடைய அண்ணன் தம்பியெல்லாம், இது என்னப்பா இப்படி பேசுகிறா, இது உனக்கு இப்படி பேசக்கூடாது என்று அவங்களுடைய மனதிலே மேட்டிமையும் அகங்காரமும் உண்டானது. அதே போல் தான் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளியே போய் சொன்னீங்கன்னா, நான் என்னுடைய சன்னதி பலத்திற்கும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் எங்கும் நிறைந்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். எப்பா என்ன இப்படி சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய அந்த 112ஆம் சங்கீதத்தின் மூலமாக நீங்கள் வாழும் பொழுது, அந்த படத்தையே பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த தாவீது அந்த மனதை அவன் சரியாக பண்ணி அவன் சொல்லுகிறான். ஆனால் அவன் சொல்லும் பொழுது இவனை ஈஸியாக அடிச்சிருவேன் அப்படிங்க. ஆனால் அதற்கு அவர்கள்
இவன் ரொம்ப அகம்பாரம் மேட்டிமை அவர்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வார்த்தை சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், ராஜாவிடம் போலி நான் இவனை வீழ்த்தி விடுவேன். அவன் சொல்லலாம், எப்பா அவன் சின்ன வயசுலேருந்து அவன் போர் இதை படித்து அவன் போர் வீரன் பாணி அவன்கிட்ட போக முடியாது, நீ ஒரு சிறுவன், இல்லை நான் முடியும் அப்படி என்று அவன் போகிறான். அவன் போகும்பொழுது அவன் சொல்கிறான், நான் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் போகிறேன். ஆனால் அவன் எம்மாத்திரம், அவன் தேவனை அறியாதவன், நானோ வாக்குத்தத்தம் பெற்றவன். என் ஆபிரகாமுடைய சன்னதியிலிருந்து வந்த இந்த குடும்பத்திலே அவன் எப்படி அவன் எங்களை சிந்திக்க முடியும் என்று சொல்லி அவன் மனதை திடமனதோடு வைத்து அவன் வெற்றி சிறுகிறான். ஆனால் இஸ்ரவேல் மக்களோ நிறைய பேர் கலங்கி நின்றார்கள், ஓடி ஒளிந்து நின்றார்கள். ஆனால் ஒருவன் மட்டுமோ அவனுடைய இருதயத்தை பலன் கொண்டு அவன் பார்த்த அதே ப்ரொஃபைல், கர்த்தர் சொல்லுகிற என்னுடைய பலன், என் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அவன் சிறு வயதிலே அந்த மாதிரி ஒரு பலத்தை அவன் கற்றுக்கொண்டான். அவன் ஆடு மேய்க்கும் பொழுது கரடிகளை அடித்து துவம்சம் பண்ணான். சிங்கத்தை வந்தபோது வாயை கிழித்து வீசினான். ஆனால் அந்த ஆடுகளை கடிக்க வரும்போது, ஆனால் நாம் இருக்கும் பொழுது சொல்லுவோம், அப்பப்பா இவ்வளோ பெரிய சிங்கத்தெல்லாம் ஏன் கடிக்கிறேன், நம்ம ஒரு ஆடை விட்டுட்டு போயிடலாமே, போனா போட்டு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவன் அப்படி இல்லை, என் ஆடை இவன் இது சாப்பிட்றது எம்மாத்திரம் என்று சொல்லி அப்பொழுதே அவன் பலன் கொண்டான். அவன் தேவன் அப்பொழுதே அவனை ராஜாவாக ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உடனே அவன் சிங்காசனத்தில் விட்டிருக்கல. அவன் தினமும் அதை தியானித்து அந்த 112ஆம் சங்கீதத்தை போல அவன் அலைன் செய்து அந்த ப்ரொஃபைல் போல அவன் உள்ளே நுழைந்து அதற்குள்ளே அவன் லலித்து அவன் அதை இருக்கும் பொழுது அந்த ப்ரொஃபைல் அவனுக்கு வேலை செய்தது. அந்த மாதிரி இருதயத்தை அவன் பலன் கொண்டு அந்த கோலியாத்தை செய்தான். கர்த்தர் அந்த மாதிரி இருதயத்தை பலன் கொள்வதற்கு 112ஆம் சங்கீதத்தை நாம் அந்த படத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை நம்மேல் வைப்பார். ஆகையால் இன்னும் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த இருதயத்தை இன்னும் எப்படி பலப்படுத்துவது என்று இன்னும் 112ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.